அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். லம் யகுன் ஷைஅன் மதுக்கூரா. இன்ன பொருள் என்று கண்டறிய முடியாத எந்த பொருளாகவும் இல்லாத நிலையில் இருந்து நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நான் அப்துல் ராஃபி. மிசாஜ் என்னுடைய நிறுவனம், பிராண்டு. சென்னையில் ஒரு பட்டினப்பாக்கன்ற ஒரு ஏரியா, ஸ்லம்போர்டு ஏரியாவில் தான் பிறந்து வளர்ந்தேன். ஒரு ஹவுசிங் போர்டு நான் பிறந்து வளர்ந்தது. பிளாட்ஃபார்மில் தான் ஆரம்பத்தில் கடை போட்டு வியாபாரம் பண்ணேன். 2010 OMR ரோட்டில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிலாம் கட்டிகிட்டு இருக்கக்கூடிய இடங்களில், அதாவது ஐடி கம்பெனிஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் பிளாட்ஃபார்மில் கடை போட்டு வியாபாரம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லாம் போய் ஷர்ட் பீட்டு விற்றேன். நம்ம காக்கா இப்னு சவுத் காக்கா இருக்காங்க, அவங்க ஆஃபீஸ்லாம் போயிட்டு ஷர்ட் பீட் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது என்னோடய ஜர்னி. 2011 அப்புறம் 60 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டோரு, 60 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த ஷர்ட் பீட்லாம் லாட் எடுத்துகிட்டு வியாபாரம் பண்ணேன். அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது. 2011 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெரி டஃப் டைம், ரொம்ப சேலஞ்சான ஃபேஸஸ்ஸு. ஜார்னியர்னா முளை இறங்கணுன்ற மாதிரி ஒரு கதை. ஒன்று ட்ரை பண்ணுவோம், ஃபெயிலியர் ஆகும், அடுத்தது ட்ரை பண்ணுவோம், ஃபெயிலியர் ஆகும். ஆனால் பெருசாக வளரணும், ஏதாவது பெருசாக பண்ணணுன்ற ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சு. ஆனால் கரெக்டான ஒரு ரிதம் செட் ஆகலை. 2021 சின்னதாக அந்த சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷன்ஸ், இன்ஸ்டாகிராமில், அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், அதெல்லாம் ட்ரை பண்ணதில் ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிது. 21 மண்ணடியில் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஸ்டோர் இருந்துச்சு. 21 25 ஒரு 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்டோர்ஸ், 320 பீப்புள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பிராண்டில். ஸோ துபாயிலையும் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம், லண்டன்லேயுமே பிராண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 இயர்ஸில் நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். இந்த 4 வருஷத்தில் நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பின்னாடி இருந்த ஒரு சில லெசன்ஸை மட்டும் ஷேர் பண்ணணும்னு பார்க்குறேன். 6P ஃபார் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலா தான். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்பஸ். முன்னாடி வரைக்கும் காசுக்காக ஓடிட்டு இருந்தேன். அதாவது 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல காசு சம்பாதிக்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல பெருசாக ரிச்சாக கெத்தாக வாழணும் அப்படின்னு ஓடிட்டு இருந்தேன் நான். இந்த 21க்கு அப்புறம் தான் பர்பஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்ற ஆஸ்பெக்டில் காசுக்காக ஓடிட்டு இருந்தேன் நான். காசுக்காக, CAUSE, நல்ல காசுக்காக நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும், சொசைட்டியில் நிறைய மக்களுக்கு நல்ல சேவைகள் செய்யணும், நிறைய ஜக்காத் சதக்கா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் அந்த காசுக்காக ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணணும். என்னோடய லைஃப் டைமில் 1000 ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஸோ 8 ஸ்டோர் ஓப்பன் பண்ணியாச்சு, இன்னொன்று 992 தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பர்பஸ் ஃபைண்டிங் தான் முக்கியமான விஷயமா பார்க்குறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. தீதும் நன்றும் பிறதர வாரா. என் வாழ்க்கை என்ன இருக்கோ, என் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதுக்கு நான் தான் காரணம். நான் என்ன செய்கிறனோ அதோட ரிசல்ட் இருக்கும். காஸ் அண்ட் எஃபெக்ட், எஃபர்ட் அண்ட் ரிசல்ட் அப்படின்ற பேஸில் வினை விதைத்தவன் வினை அறுப்பான், விதை விதைத்தவன் விதை அறுப்பான்ற அடிப்படையில் நான் ப்ராப்பரான முயற்சி, ப்ராப்பரான எஃபர்ட்டு, ஒரு நல்ல தாட் ப்ராசஸோட எஃபர்ட் கொடுத்தோம்னா அதோட ரிசல்ட் நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற ஆஸ்பெக்ட் பார்த்தா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. மூணாவது பிளானிங். என்ன வேணால் யோசிக்கலாம், என்ன வேணால் ஆசைப்படலாம், ஆனால் அந்த பிளானிங்க்கான ஒரு சரியான ஒரு கோல் செட் பண்ணி அந்த கோல்ஸை பேஸ் பண்ணி அதை ஒரு ப்ராப்பராக நம்ம செட் பண்ணால் மட்டும்தான் GPS சொல்லுவாங்க, கோல் பிளானிங் சிஸ்டம். ஒரு கோல் இல்லாமல், ஒரு இலக்கு இல்லாமல், இந்த வருஷத்துக்குள்ளே நான் இத்தனை 1000 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணணும், இத்தனை வருஷத்துக்குள்ளே இத்தனை கடை திறக்கணும், இவ்வளோ ஊர்களில் கடை திறக்கணும், அதை இப்படி தான் நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்ற பிளானிங் இல்லாமல் எதுவுமே நடக்காது. மூணாவது விஷயம் யோசிக்கிறது பிளானிங். நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஷன். ஏன்னா சரித்திரத்தை மாற்றி அமைச்ச எல்லா விஷயங்களும் ஒரு தனிநபருடைய பேஷன்லேருந்து தான் உருவாச்சு. பேஷன் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் செயல்படுத்த முடியாது. ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் இந்த உலகத்தை மாற்றி அமைத்த விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஆண்டர்ப்ரனர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனதாக இருக்கட்டும், இல்லை ஒரு தனிநபர் ஒரு கம்யூனிட்டி, ஒரு கண்ட்ரியை உருவாக்குனதாக இருக்கட்டும், அது எல்லாருமே ஒரு ஃபவுண்டர், ஒரு இண்டிவிஜுவலோடைய பேஷன்லேருந்து உருவாச்சு. அந்த பேஷன் ஆக்ட்ஸ் லைக் மேக்னெட். அந்த பேஷன் எனக்குள்ள பேரார்வத்தை கட்டி எழுப்புனேன். இந்த வியாபாரத்தை ஒரு சர்வதேச வியாபாரமாக மாற்றணும், பல பேருக்கு வேலை கொடுக்கணும், பல மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணுன்ற அந்த பேஷன் என்னை செயல்பட வச்சுது. ஸோ 4வது விஷயமாக பேஷன் பார்க்குறேன். 5வது பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி. அதாவது என்ன பண்ணாலும் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா, இதெல்லாம் முடியுமா. அதாவது சின்ஸ் ஐ கேம் ஃப்ரம் வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட், நமக்கு நாமளே ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கும், ஒரு செல்ஃப் இம்போஸ் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். என்னாலலாம் இதெல்லாம் முடியாது, நம்மளாலாம் வேலைக்கு ஆகுமா, என்னால் இவ்வளோ பெருசாக பண்ண முடியுமா, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே, நமக்கு நம்மளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதை மீறி டெஃபினட்டாக ஒரு நல்லபடியாக நடக்கும், நம்ம கொடுக்குற எஃபர்ட்டுக்கு ஏற்ற ரிசல்ட் கிடைக்கும். அதாவது இன்னமல் ஆமாலு பின்னியார், என்னுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி
என்னுடைய செயல்பாடுகள் என்னோடய வாழ்க்கையை அமையுன்ற அந்த பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். அந்த பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு சக்ஸஸை நோக்கி போக முடியும் அப்படின்றது. அந்த ரிசல்ட் தான் என்னை வந்து 2021 25 இவ்வளோ பெரிய ரிசல்ட் கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு. 5வது விஷயம் பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி. 6வது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ஸ். ஏன்னா வரலாற்றை மாற்றி அமைத்த பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் எதுவுமே ஒரு நாளில் கட்டி எழுப்பப்பட்ட விஷயங்களே கிடையாது. பல தியாகங்கள், பல எதிர்ப்புகள், பல சோர்வுகள், பல தோல்விகள், அதை தாண்டி 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 வரும்போது தான் எனக்குமே நான் வந்து ஒரு மென்ஸ் கஸ்டமைசேஷன், ஆண்களே ஆடைகளால் அழகுபடுத்தக்கூடிய துறை, அதுலேயும் வெட்டிங் சூட் ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது இந்த கஸ்டமைசேஷன்ற ஒரு துறையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவ்வளோ சேலஞ்சு. ஆரம்பத்தில் ஒரு காலத்தில் நான் இந்த தொழிலை விட்டே ஓடினேன். டெய்லர்ஸ் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியாமல், ஃபிட்டிங் ஒழுங்காக கொடுக்க முடியாமல், டெலிவரி டேட்டை கொடுக்க முடியாமல். ஆனால் திரும்ப அந்த பர்பஸோட பேஷனோட கனெக்ட் ஆகும்போது அந்த பெர்சிஸ்டன்ஸ், எவ்வளோ வேகமாக ஓடணும், எவ்வளோ தூரத்துக்கு நம்ம செயல்படணும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் தாக்கி நிப்பாட்டுறதுக்கான அந்த பெர்சிஸ்டன்ஸ் வந்து எப்படின்னா ஒரு இரும்பை வந்து உலுக்கி உலையாக்கி அதுலேருந்து ஒரு சுத்தியில் வருதில்ல, அந்த சுத்தி திரும்ப அந்த இரும்பே அடிக்குதில்ல, அந்தளவுக்கு நம்ம உறுதியாக அந்த பிரச்சனைகள் எல்லா விதமான தோல்விகள்லாம் தாங்கிக்கிட்டு உறுதியாக நின்றால் மட்டும்தான். அந்த ஜாக்மா சொல்லுவார்ல, நீ திரும்ப ட்ரை பண்ண இன்றைக்கி நல்லா இருக்காது உன்னோட நாள், நாளைக்கும் நல்லா இருக்காது, நாளன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்கும், நான் அதுக்கடுத்த நாள்லேருந்து நல்லா இருக்கும், ஆனால் நாளன்னைக்கு ஈவினிங்கே நிறைய பேர் இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து தோல்விகளை பார்த்தோ சிரமங்களை பார்த்து நம்ம பின் வாங்கிடுவோம், ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் உட்காந்துருவோம். அதையும் மீறி ஒரு பர்சிஸ்டன்ஸோடு ஓடும்போது மட்டும்தான் நம்மளால் ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்கும். இந்த 6 விஷயங்கள் என்னுடைய இந்த ஒரு ஜேர்னிலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன். திரும்ப பர்பஸ், எது ஒன்று பண்ணாலும் ஒரு பர்பஸோட பண்ணணும். 2வது வந்து பாசிட்டிவ் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, 3வது பிளானிங், 4வது பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டன்சி, 5வது பேஷன், 5வது வந்து பார்த்தீங்கன்னா பேஷன், 6வது பெர்சிஸ்டன்ஸ். ஸோ இந்த 6 விஷயத்தை ஃபார்முலா வச்சுன்னா டெஃபினட்டாக பெருசாக பண்ண முடியும். எல்லாத்த விட பர்பஸ், நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிஸ்னஸையும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாளுமே இபாதத்தாக மாறும், செய்யக்கூடிய ஒவ்வொரு வியாபாரமும் இபாதத்தாக மாறும். அதோட ரொம்ப முக்கியம், ஹலாலின் அடிப்படையில் எத்திக்கல் பேஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத வியாபாரம் செஞ்சால், என்னோடய கனவு ஒரு சர்வதேச அளவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு வியாபாரத்தை கட்டியமைச்சு நம்மளால் முடியுன்ற ஒரு நம்பிக்கையை காமிக்கணும். இன்ஷா அல்லாஹ் அவங்க எல்லாருடைய துவாலாலையும் சப்போர்ட்டாலையும் சீக்கிரமாக ஒரு 1000 ஸ்டோர், இன்னும் 992 பேலன்ஸ் இருக்குது, சீக்கிரமாக முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. அது UEFO சைப்பாவும் உறுதியாக இருக்கும். இந்த ட்ரேட் சப்மிட் மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ்லேயும் நிறைய நெட்வொர்க்கிங் ஃபோரம்லையும் நான் கலந்துக்கிட்டேன். அதில் நான் என்னுடைய நேரத்தையும் நெட்வொர்க்கை வளர்த்துக்கிட்டேன். என்னுடைய நெட்வொர்க் அப்படின்றது நெட்வொர்க்கை வச்சு தான். இப்போது உதாரணத்துக்கு நம்ம அஹமது புகாரி காக்கா UFOட ஃபவுண்டர், ஒரு சின்ன பையன் என்னுடைய ஆஃபீஸ்க்கே வந்து என்னுடைய வியாபாரத்தோட வளர்ச்சியை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த நெட்வொர்க்கிங் ஸ்கில்லை நான் வளர்த்துக்கிட்டது தான். ஸோ இந்த மாதிரியான சம்மிட்ஸ், இந்த மாதிரியான ஃபோரம்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா டெஃபினட்டாக நம்ம வளர்ச்சிக்கு அது போதுமானதாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.